மேசைக்கு மேலே 1 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு பிங் பாங் பந்து போடப்படுகிறது. இதுதான் அந்த மேசை. மேசைக்கு மேலே 1 மீட்டர் உயரத்துக்கு பிங் பாங் பந்து போடப்படுகிறது. சரியா? ஒவ்வொரு அடுத்துள்ள பின் அதைப்பிலும் அப்போ போல் அங்கே செய்யும் ஜூசமன் 0 பந்து வந்து கீழே படும், ஒரு வீவகத்தில் படும். ஒவ்வொரு பின் அதைப்பிலும் பின் அதைப்புன்னு சொல்லிட்டாங்களோ, அப்போ இதில் பட்டு இதில் வெளியே போகும்போது ஒவ்வொரு பின் அதைப்பிலும் பந்தின் இயக்கப்பாட்டு சக்தி ஒரே அளவிலாக இழக்கப்படுகிறது. இயக்கப்பாட்டு சக்தி, அப்போ இயக்கப்பாட்டு சக்தி சமன்பாடு என்ன? E சமன் அரை mv வர்க்கம். இயக்கப்பாட்டு சக்தி தானே. சக்தி எப்படி இந்த கேள்வியில் சம்மந்தப்படுத்துதுன்றா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுருக்கோம். அப்போ இதில் என்ன இருக்குமெண்டா அழுத்த சக்தி இருக்கும். அழுத்த சக்தி சமன்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா mgh/EP அழுத்த சக்தி. சரியா? கீழே வந்தோடனே இயக்க சக்தியாக மாறிடும். ஏன்னா தரமட்டம் தானே, அழுத்த சக்தி இருக்காது. அப்போ இயக்க சக்தியாக மாறிடும். இந்த இயக்க சக்தி அரை mv வர்க்கத்தில் அளக்குறோம் நாங்கள். திணிவில் எந்த மாற்றமும் இல்லை, வேகத்திலாம் அப்போ மாற்றம் வரப்போகுது. அப்போ இயக்க சக்தி வேகத்தோடு சம்மந்தப்பட போகுது. அப்படி என்ன கேட்டிங்கன்னா E நேரசம் V வர்க்கம்ன்றதில் சம்மந்தப்பட போகுது. அது வேறு விஷயம். V வர்க்கத்தில் சம்மந்தப்பட போகுது. சரியா? பின்னுதைக்கும் போது ஒரேலான சக்தி இழக்கப்படுது. அப்போ ஏதோ ஒரு சக்தி இழக்கப்படுது. இப்போ இதில் 100 ஜூல் சக்தி என்றா இங்கே படும்போது 100 ஜூல் தான். ஆனால் இப்போ ஒரு இயக்கப்பட்ட சக்தி இழக்கப்படுது. ஓகே. பிங்பாங் பந்தின் வேகம் V நேர வரவை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. அப்போ இது V வேகம், இது V1ல் மேலெலும்பும், பிறகு என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் ஓய்வாகும். பிறகு என்ன செய்யும், திருப்பி கீழே வந்து V1லே அடிக்கும். அடித்து போட்டு திருப்பி என்ன செய்யும், அதில் இயக்கப்பட்ட சக்தி குறைஞ்சிடும். அப்போ திருப்பி V2ல் மேலெலும்பும், திருப்பி 0 ஆகும். திருப்பி என்ன செய்யும், V2ல் திருப்பி வந்து அடிக்கும். பிறகு அப்படியே போய் கொண்டே இருக்கும். கடைசி ஓய்வு வரை நடந்து கொண்டிருக்க இந்த செட். சரியா? V2 போடுறேன். சரியா? இப்போ என்ன பிரச்சனைண்டா, வேக நிற வரைவு கேட்குறாங்க. எல்லா வேக நிற வரைவும் கீழாம போயிருக்கு. இப்போ இது நேரம், இது வேகம். சரியா? எல்லாம் கீழே போயிருக்கு. வேகத்துக்கு திசை இருக்குது. சரியா? பார்த்தா எல்லாமே ஒரு நேர்கோடு. இப்போ நான் இந்த நேர்கோடு மட்டும் எடுக்கிறேன். நான் எடுத்தேன்டா 0லேருந்து மைனஸ் திசையில் ஏதோ ஒரு வேகத்தை அடைஞ்சிருக்கு. சரியா? இப்போ உண்மையாகவே இந்த திசைப்படி எடுத்தோம்னா நேராக இருக்கும். அப்போ நாங்கள் எதிர் திசைப்படி தான் எடுத்துருக்கோம். அப்போ நான் இந்த திசையை நேரன் எடுக்கிறேன். இந்த காவிக்கு நீ தானே வேகம், அதனால் திசை எடுக்கிறேன். இந்த திசையை நேரன் எடுக்கிறேன். சரியா? அப்போ முதலாவது அடி இந்த அடிக்கு எடுக்கிறேன். இந்த முதலாவது கீழே வந்து என்ன, ஒரு வேகத்தோடு வந்து பட்டிருக்கு. ஆனால் எதிர் திசையில் பட்டிருக்கு. இந்த குறி எடுக்கிறேன். நான் எதிர் திசையில் வந்து பட்டிருக்கு. அப்போ V வேகத்தில் வந்து பட்டிருக்கு. நான் சும்மா போகிறேன் V என்று எதிர் திசையில் பட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கு, V வேகத்தில் வந்து பட்டிருக்கு. பட்டுட்டு பிறகு V1 வேகத்தில் நேர்த்திசையில் போயிருக்கு. பட்டுட்டு திருப்பி என்ன செஞ்சுருக்கு, V1 வேகத்தில் போயிருக்கு. என்ன திருப்பி பட்ட உடனே V1க்கு போயிருக்கு. அப்போ இங்கேருந்து பட்ட அடுத்த காலத்தில் நேர்த்திசையில் இருக்காங்க. இது நேர்த்திசை தானே. இங்கே இப்போ இந்த இது கண்ணுக்கிட்ட இப்போ அடுத்த கண் V1க்கு நேர்த்திசையில் இது நேர்த்திசை தானே. இதுக்கும் தொடர்பு இருக்குது நேர்த்திசை. அப்போ இதில் எங்கன்னா V1ல் வந்துட்டு இதில் பட்டு பிறகு இதிலேருந்து 0 ஆகி என்ன இங்கேருந்து 0 ஆகி திருப்பி என்ன செய்யும், V1லே படும். அப்போ 0 ஆகி திருப்பி என்ன செய்யணும், V1ல் படும். இதை விட சின்ன தானே சொன்னோம் உங்களுக்கு V1. அப்போ V1ல் படும். பட்டுட்டு இப்போ V1ல் பட்டுட்டீங்க. இந்த V1ல் திருப்பி படும். திருப்பி V2ல் மேல் எலும்பு. சரி? அப்போ V2ல் மேல் எலும்பு போகுது. அப்போ இதே செக்டரில் இங்கே வரும். V2ல் வந்துட்டு இப்போ என்ன செய்யும், வீட்டில் வந்து திருப்பி போகும். இதில் வரும். சரி, V2ல் வந்துட்டு திருப்பி இது வரும். V2 இங்கே தான் இருக்குமா, சாரி நேராக கிட்ட இங்கே வரும் V2. எனக்கு சின்னதாக தான் இருக்க போகுது. V2ல் வந்துட்டு திருப்பி என்ன செய்யும், அதே செக்டரில் மேலே வந்து திருப்பி என்ன செய்யும், இதில் உடைஞ்சி திருப்பி வந்து திருப்பி உடையும். வரைவு இப்படி தான் வரப்போகுது. இப்போ இதை நேராக சேர்த்துக்கிருக்காங்க. முதலாவது வரைவு பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் ஆகும். இப்போ இதால் வந்து திருப்பி இங்கே வந்து இதெல்லாம் திசைப்படி தான் கிழிச்சிருக்கேன். இப்படி தான் வரும். சரியா? வேக நேர வரைவு இது நோமலாக கேட்டிருக்காங்க. திசை அடிப்படையில் வச்சு நாங்கள் வரைவுக்கு நம்மளோட விஷயம் முடிச்சு.